அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த ஷார்ட்ஸில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக இந்திய அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளை தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாலியல் குற்ற நடைமுறை திருத்த சட்டம் எப்போ அப்படின்னா 2013. அதன்படி என்னென்ன தவறுகளுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். விதி 320B என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள் மீது அமிலம் வீச முயற்சித்தா, ஓகேங்களா, என்ன தண்டனை அப்படின்னா 5 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை. ஓகேங்களா? இந்த இடத்துல அபராதம்ன்றது விதிக்கப்படலாம், விதிக்கப்படாமலும் போகலாம். ஓகேங்களா? இரண்டாவது விதி 326A என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள் மீது அமிலம் வீசிட்டா, ஓகேங்களா, பெண்கள் மீது அமில வீச்சு நடந்தா, ஓகேங்களா, குறைந்தபட்சமே 10 ஆண்டு, ஓகேங்களா, அதிகபட்சமா ஆயுள் தண்டனை வரை இந்த இடத்துல அபராதம்ன்றது கண்டிப்பாக விதிக்கப்படும். ஓகேங்களா? அந்த பெண்ணிற்கு ஏற்படும் மருத்துவ செலவிற்கு ஏற்ப இந்த இடத்துல அபராதம்ன்றது நிர்ணயிக்கப்படும். விதி 354A என்ன சொல்லுது அப்படின்னா, பாலியல் தொல்லை, அதாவது என்னன்னா உடல் ரீதியான பாலியல் தொல்லையோ, அப்படியே இந்த சலுகைகள் தரேன் அப்படின்னு ஒரு பெண்ணை பாலியல் தொந்தரவு பண்ணாலோ, ஓகேங்களா, அபராதத்துடன் கூடிய 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விதி 354B என்ன சொல்லுது அப்படின்னா, பொது இடங்கள்ல, ஓகேங்களா, பெண்களினுடைய பார்த்தீங்கன்னா ஆபாசமா பார்த்தாலோ, இல்லை ஆபாசமா ஒரு வீடியோ எடுத்தாலோ, இல்லை பெண்கள் மீது ஆபாசமா என்ன நடத்தினா, ஓகேங்களா, குறைந்தபட்சம் 1 ஆண்டிலிருந்து அதிகபட்சமாக 3 ஆண்டு வரை சிறை தண்டனை. இது முதல் முறை நடக்கும்போது, இதே அந்த நபர் வந்து தொடர்ந்து அதை மறுமுறை பண்ணும்போது குறைந்தபட்சமே 3 ஆண்டிலிருந்து அதிகபட்சமாக 7 ஆண்டு வரை சிறை தண்டனை. இந்த இடத்துல அபராதம்ன்றது கண்டிப்பாக விதிக்கப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர விதி 354D என்ன சொல்லுது அப்படின்னா, தீய எண்ணங்களுடன் பின்பற்றுதல், அதாவது ஒரு பெண்ணை வந்து தீய எண்ணத்துடன் பின்தொடர்ந்தா, ஓகேங்களா, அந்த பெண் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துல, 1 வருஷத்துலேருந்து அதிகபட்சமாக 3 வருஷம் வரும் தண்டனைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக, ஓகேங்களா, பெண்களுக்கு ஆதரவாக பாலியல் சம்பந்தமாக இந்திய அரசு குறிப்பிட்ட விதிகளை பார்த்தோம். அடுத்த ஷார்ட்ஸில் வேறொரு தகவலும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரும். நன்றி.